மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃபில்லர் எபிசோட் ஃபீல் தான். லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸை தவிர்த்து, பிகாஸ் ஸ்டார்டிங் விஜயோடைய கியூட் அட்ராசிட்டிஸ், காவேரி வந்து அவங்க கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அம்மாவும் பாட்டியும் கூட இருக்கிறதுனால அப்படியே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி அவருடைய மெசேஜை பார்த்துட்டு எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு உள்ளே போகும்போது வாமிட் வந்துடுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமாவும் போயிடுறாங்க. ஸோ பேச முடியாது அப்படின்றத அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு சைட் ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்க மாமா மாமியார் விஜய் போயிட்டு இன்னும் நல்லா குழப்பி விட்டுட்டாரு. ஸோ அதை வந்து எப்படியாவது கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மாமி போயிட்டு சாரதாம்மா கிட்டேயும் அவள் ஃபேமிலி கிட்டேயுமே பேசுகிறாங்க. அங்கே வச்சு காவேரியுடைய ஹஸ்பண்ட், அதாவது கழுத்தில் தாலி இருக்கு இல்லையா, அதை கட்டினது வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விஜயை பற்றி இன்டைரக்டாக நிறைய விஷயங்களை வந்து ஆஸ் யூஸ்வல் சாரதாம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருந்தவங்க இன்னுமே குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு சீன்ஸ், பட் அதே வந்து தொடரும் போட்டு முடிச்சுட்டாங்க. எஸ், காவேரி வந்து நாளைக்கு எபிசோட்ல தான் வந்து விஜய் கூட பேசுகிற அந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. பட் விஜயை பார்க்கறதுக்கு காவேரி வந்துட்டாங்க, மாமி வந்து சொன்னதை கேட்டு. நாளையோட ப்ரிவியூவிலேயே காவேரி கேட்குற கொஸ்டின், வெண்ணிலாவுக்கு வந்து பழைசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து ஆமாம் நீ கால் பண்ணிட்டு இருந்த இல்லையா, அப்பயே வந்து ஞாபகம் வந்து அவன் என்ன பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே காவேரி கேட்ட கொஸ்டின், நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டீங்களான்னு. இப்போ விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் காவேரி கிட்ட பழைய மாதிரி டீஸ் பண்ணி விளையாட மாட்டாரு. பிகாஸ் அவர் அவ்வளோ பட்டிருக்காரு, அது வந்து அவருக்குமே தெரியும். ஸோ விஜயோடைய பதிலில் காவேரி என்ன சொல்ல போறாங்க, அதாவது இன்னும் ஒரு 2 to 3 days கழிச்சு தான் சொல்ல போறேன். இமீடியட்டாக சொன்னால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா காவேரி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஒருவேளை பிரவீன் சார் ஷேர் பண்ணால் அந்த பிடிஎஸ் வந்து காவேரியோட ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. பட் ட்ரீம் சீனை வந்து பிரவீன் சார் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருமே ஸ்ட்ராங்காக நம்புறோம். அதுவுமே இருக்குது. அதே மாதிரி அந்த நியூ என்ட்ரி அது வந்து வெண்ணிலாவோட அப்பா கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது. சப்போஸ் மாமா கேரக்டராக இருந்தால் அது ட்ரீமுக்குமே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஃபீல். ஸோ நாளைக்கு தான் முக்கியமான எபிசோட். இன்னைக்கு எபிசோடில் அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. விஜயோடைய பதில் என்னவா இருக்க போகுது, அதுக்கு காவேரியோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ ப்ரோமோ வருதான்னு பார்ப்போம். அதர்வைஸ் டேரக்டாக நாளைக்கு எபிசோடுக்கு பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.